நீயா? சேலையா? பரவாயில்ல, பொருத்தமாவே இருக்கு. ஆமா, இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? நீங்க என்ன யாருன்னு நினைச்சு பேசுறீங்க? யாரா? கங்காவை தெரியாதவங்க இந்த பேட்டையில நிறைய பேர் இருக்கலாம். ஆனா பொறுக்கி கங்காவை தெரியாதவங்க எவனுமே இருக்க முடியாது. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் கங்கா இல்ல, அவ அக்கா கனகா. எனக்கு என்ன காது குத்துறியா? யார்கிட்ட கதை விடுற? இப்படித்தாங்க ஒவ்வொருத்தரும் அவனை நினைச்சு என்ன திட்டுறாங்க. கார்பரேஷன் குழாயில கூட தண்ணி வராது, உன் கண்ணுல என்னடா மழை மழை கொட்டுது? என்ன வேஷம் போடுறியா? பின்ன என்னங்க, கூட பிறந்தவ குட்டிச்சோரா போறாளன்னு நினைச்சா துக்கம் தொண்டை அடைக்குது. அவளால ஏற்படுற அவமானத்தை நினைச்சா நெஞ்சி அடைக்குது. அப்போ உண்மையாவே நீ கங்கா இல்லையா? கையில இருக்கிற பிரசாதத்து மேல சத்தியமா வேண்டாம் வேண்டாம், நான் நம்புறேன். ஆமா, என்ன தடி ஏன் வந்த? அவளுக்கு உதவி செஞ்சீங்க, நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க பிரசாதம். ஆச்சரியமா இருக்கு, அந்த மாதிரி ஒரு அடாவடி பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு அடக்கமான அக்காவா? அநியாயமா இருக்குங்க. அவளும் அடக்க ஒடுக்கமா வாழணும்னு தான் ஆசைப்படுறா. அடிச்சு திருத்துற வயசு இல்ல. ஏண்டி இப்படி எல்லாம் பண்றேன்னு கேட்டா எல்லாம் உனக்காகத்தான ஒரே வார்த்தையில சொல்லிடுறா. பண்றது புஜாரி தரும், பழிச்சு முத்துக்கு உங்க மேலையா? எங்க எங்க எங்க? ஐயோ ஐயோ, தயவு செஞ்சு கைய கைய நீட்டிடாதீங்க. நான் கைய நீட்டணும், காலை நீட்டணும். அவ வீட்டை விட்டு வெளியே தலையை நீட்டாத மாதிரி நான் பண்ணிடுறேன். நீங்க போங்க. ரொம்ப நன்றிங்க. சரி, போயிட்டு வரேன். சரி. ஐயோ ஐயோ, நான் தாங்கோ உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஆஹா, என்ன அடக்கோ என்ன உடக்கோ. இவ்வளவா பெண்மணி, வந்தாளே மகராசி, என்ன முகராசி. இவதா தனிப்பிறவி, மாதரகுல தெய்வம், என் ரூம் மகாலட்சுமி. இவளை கட்டிக்க போறவன் எப்பவுமே இவளுடைய அன்புக்கு அடிமைதான். இது என் தாய் மீது சத்தியம். அங்கிள், என்ன அங்கிள் நீங்களே போட்டுக்கிட்டு இருக்கீங்க? பசி வயித்த கிள்ளுது. அங்கிள், என்ன அங்கிள் நீங்களே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? அங்கிள், என்ன அங்கிள் நீங்களே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு இல்லையா? அங்கிள் ப்ளீஸ். ராஜு, குழந்தை பசி பசிக்கிறா, அவனுக்கு கொடுக்காம நீங்க மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே. நீ இப்படி வாடா. அவசரப்படுறீங்க நீங்க, காரணம் இல்லாம சாப்பிடல. குழந்தைய சுத்தி எதிரிங்க நிறைய இருக்காங்க. ஆபத்துங்கிறது எந்த ரூபத்திலயும் வரலாம். ஏன் சாப்பாட்டுல கூட வெஷ்ட கலந்துடலாம். முன்னெச்சரிக்கையாதான் நான் சாப்பிட்டு பார்த்தேன். தப்புன்னா மன்னிச்சிருங்க. உண்மைதான், நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது நடந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்கு மன்னிச்சுக்கங்க. என்னங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டீங்க. நான் இருக்கிற வரைக்கும் சுரேஷ்க்கு எந்த ஆபத்து வராதுங்க. நீங்க நிம்மதியா இருக்கலாம். யோ, என்னையா ஏன் அது நிறுத்தின? மானம் மரியாதை எல்லாமே நீ இப்படி கண்ணா பின்னான்னு ஆடுறது எனக்கு சகிக்கல. அண்ணே உட்காருங்க. அண்ணே நீங்க உட்காருங்க, நான் பேசுறேன். என்னையா நீ என்ன இந்த கிளப்புக்கு சொந்தக்காரனா இல்ல என் வீட்டுக்காரனா? நான் இந்த கிளப்புக்கு ஓனரா இருந்திருந்தா இந்த கட்டடத்தை இடிச்சு நுழைக்கிருப்பேன். உனக்கு புருஷனா இருந்திருந்தா உன்னை கண்ட துண்டமா வெட்டி எறிஞ்சிருப்பேன். என்னையா என்ன ஸ்டார்ட் பண்றீங்களா? கிழிச்சிடுவ கிழிச்சு. ஜானி, என்ன பண்ற துள்ளுது கவனி. இந்த ஜானி ஜான்கான் எழுந்திருக்க மாட்டான். எழுந்துட்டான்னா இனி ஜானி ஜான்கான் எழுந்திருக்க மாட்டான். முளைச்சு மூணையில உள்ள உனக்கு சீட்டு வரமாடா. இவங்கள உனக்கு ஜோடியா? ஏயா, உங்களுக்கு உடம்பு இருக்கிற அளவுக்கு மூளை கிடையாது. உமக்கு உள்ளேயும் கிடையாது வெளியும் கிடையாது. நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமாடா? அவசர அடிடா போடா. தேங்க்ஸ். யோ நம்ம பிள்ளையா? என்னையா என் கிளப்ல வந்து தகராறு பண்ற? பல்ல கிள்ள கழட்டிடுவேன், ஜாக்கிரதை. மரியாதையா வெளியே போ. என்னங்க என்ன நீ பொம்பளை? ஆமா. இல்லன்னா இன்னும் பூந்து விளையாட்டு இருப்பேன். யோ இத பாரு, நான் இங்க உனக்காக வரல, உங்க அக்காக்காக வந்தேன். அந்த மாதிரி அடக்க உடக்கமான குடும்ப பொண்ணுக்கு கூட பிறந்து இப்படி கூட்டத்தை கூட்டிக்கிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கே, உனக்கு கூச்சமா இல்ல? கூச்சத்தை பார்த்தா கூழ் கிடைக்காதயா. அடக்கொடக்கமான அக்கா தான், அதுக்காக இலவசமா தாலி கட்டத்துக்கு எவையா இருக்கிறா?
என்ன சொல்ற நீ? இப்படி கூச்ச நாச்சு இல்லாம வாழ்க்கை நடத்துறனா அது என் அக்காக்காக தான். அவளை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்து கரை சேர்க்கணுமேனுதான் என் பேரை கலங்கப்படுத்திட்டு இருக்கேன். கொஞ்சம் புரியும் புடி சொல்லி தொலைய. நீ அவசர அடிதானே, உனக்கு புரியாது. இவ்வளவு தூரம் என் அக்காக்காக பேசுறியே, உன்னதான் கேக்குறேன். பணத்தை எதிர்பார்க்காம அவளை பொண்டாட்டியே ஏத்துக்கிறதுக்கு மனசு இருக்கா அவனுக்கு? இப்படி திடீர்னு கேட்டா எப்படி? முன்ன பின்ன தெரியாம ஒரு பொண்ணை டக்குன்னு எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? ஆட போயா, எதுவுமே எதிர்பார்க்காம என் அக்காவை இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. இந்த கிளப்பை இழுத்து மூடி சீல் வச்சு எடுப்படி வேலைக்கு போறேன். இதுல இருக்க தில் இங்க இல்ல, இங்க கீது. அது எங்க வேணுமானாலும் இருக்கட்டும், அதை பத்தி கவலை இல்ல. கில்லேடி மாதிரி கேள்வி கேட்டாலே சிங்க மாதிரி நீ பதில் சொல்லி இருக்க வேண்டாமா? கண்ணா, அவசர அடி அடிக்காதே, ஆறாமற யோசிச்சு பதில் சொல்லு. இது பாரு, எல்லாரும் போர் அடிச்சு சீட்டாடுறாங்க. சும்மா குஷாலா ஜிங்சக்கா 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 போட வேண்டாம். ஜிங்சக்கா போட 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 ஜிங்சக்கா போடு. அவரை நான் பாத்துக்கிறேன். அயோக்கியவே எவனாவது அடிக்கணும். அடி தம்பி, அடி துப்பாக்கிட்டே வெடி வந்து சொல்றேன். வெடி கட்டு வெடிய இருடே. பாடி வச்சு அடிச்சு காமிக்க சொல்றேன். அடிச்சு காமிக்க சொல்றேன். பாருடா மாயாண்டி, கந்தன் துள்றான். நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சந்தர்ப்பம். செயல் இனிமே உயிரோட இறக்கவே கூடாது. அப்படி கண்டு அப்படி அப்படி கட்டு ராஜா, அப்படி கட்டு. அப்படிதான் அப்படி. யார் வீட்டுக்குள்ள? பாலா தபாலா, பாலா இருந்தா ஊத்திட்டு போ, தபாலா இருந்தா வச்சுட்டு போ. ரங்கா. நீங்களா பூஜை பண்ணிட்டீங்களா? இந்தாங்க பிரசாதம். அந்த அம்மனே நேர்ல வந்து பிரசாதம் கொடுக்குற மாதிரி இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன செஞ்சு என்னங்க புண்ணியம். நான் இங்க பூஜையும் புனஸ்காரம் பண்ணிட்டு புண்ணியத்தை சேர்த்துட்டு இருக்கேன். அங்க என்னடானா என் தங்கச்சி எல்லாரையும் சீட்டாட வச்சு பணத்தை சேர்த்துட்டு இருக்கா. எல்லாம் உனக்காகத்தானே சேர்த்துக்கிட்டு இருக்கா. என்ன சொல்றீங்க? நீ வீட்டுக்கு வந்து போன பிறகு கிளப்புக்கு போய் உன் தங்கச்சியை பார்த்து கச்சா முச்சான்னு திட்டின, கதறி போயிட்டேன். அதுக்கப்புறம் உனக்கு கேட்டு அசந்து போயிட்டேன். என்ன சொன்னா? நீங்க எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா நான் இந்த தொழிலே விட்டுடுறேன்னு சொன்னேன். சரி வெக்கமா? நீங்க என்ன சொன்னீங்க? பேசாம கம்மன் வந்துட்டேன். எல்லாரும் செஞ்சதுதான் நீங்களும் செஞ்சிருக்கீங்க. கணக்கா இந்த ரங்கா பத்தி ஒரு சரியா தெரியாது. ரொம்ப லேட்டா தான் முடிவெடுப்பா. ஒரு வாட்டி முடிவெடுத்தான்னா மாத்திக்கவே மாட்டான். தங்கச்சி குட்டி வந்து விஷயத்தை செட்டு பண்ணிடுவோம். தங்கச்சியா? இல்லங்க, நான் அவளை ஒண்ணு வர முடியாது. அது அப்படிதாங்க, ரொம்ப ஆபத்து. என்ன அவளை ஒண்ணு பார்க்க முடியாது. மூடு. இந்த ரங்காவால முடியாதது எதுவுமே கிடையாது. மாமா, தங்கச்சியும் என்னையும் ஒன்னா வச்சு கல்யாணம் நடத்தணுங்கிறாரு. நடக்குமா? இப்பதான் எனக்கு விவரமே புரியுது. அதான். நீ பயப்படாத, நான் அட்ஜஸ்ட் பண்றேன். மிஸ்டர் ரங்கா, இதனுடைய தங்கச்சி வந்து கல்யாணத்தை பத்தி பேசுறதுல நோ அப்செக்ஷன். ஆனா அந்த பொண்ணு பயங்கரமான தில்லு முள்ளு கச்சடா, கவுனு பேண்ட்டுகள் எல்லாம் போட்டுக்கிட்டு அது பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருக்கும். அது வரணுமா? சரி டில்லி பாபு, தங்கச்சிங்க வருது வேண்டாம், நாமளே அங்க போயிடும். அதாவது தில்லு முள்ளு கச்சடா கிட்ட நாங்க போய் பேச போறோம். எங்க போய் பேச போறோம்? தில்லு முள்ளு கச்சடா கிட்ட நீங்க போய் பேச போறீங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டியா? மிஸ்டர் ரங்கா, நீங்க என்ன ஏதாவது நோட் பண்ணீங்க? நோ இல்லையா? பிரெயின் ஹார்ட் உங்களுக்கு. போலாமா? என்ன கச்சமிச்சாங்க?
ஒண்ணு இல்ல ஃபைனல் டச். ஐயோ மாமா, என்ன மாமா ஆச்சு? சாராயத்தை ஊத்தி பூராயத்தை கேட்பாங்கன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரங்கா என்கிட்ட பூராயத்தை கேட்டுட்டாம்மா. எல்லாத்தையும் சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிடு. நானே ஒரு தில்லு முல்லு, என்கிட்ட அவன் வேலையை காட்டுறேன். மிஸ் கங்கா மிஸ்ஸஸ் ரங்காவாகணும்னு ஆசைப்படுறான். ஓகே. கங்கா, நான் உன்னை முதலா பார்த்த பொழுது என் நெஞ்சில ஒரு முள் குத்தியது. அதை எடுக்கவும் முடியாம அங்கேயும் விடவும் முடியாம அனல்ல விழுந்த புழு மாதிரி தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நல்ல வேலை, மாமா தயவால எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. இதை பாரு, ஒரு நல்ல நாள்ல நல்ல முகூர்த்தத்துல நான் உன்னை தள்ளிட்டு போயிடுறேன். என்னங்க தள்ளிட்டு? ஓ, கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல வந்தேன். எனக்கு மட்டும் சொன்னா போதுமா? வேற யாரும் சொல்லணும்? நீங்க தான் என் புருஷன், ஊருக்கெல்லாம் சொல்ல வேண்டாம். ஊரா, தெரு தெருவா, சந்து சந்தா, பீச் பீச்சா சொல்லிக்கோ, நான் தான் உன் புருஷன். என்னுடைய பங்கா ஒட்டிக்கிட்டாயா, கைய கட்டிக்கிட்டாயா. இவன் பேரு ரங்கா, என்னுடைய பங்கா ஒட்டிக்கிட்டாயா, கைய கட்டிக்கிட்டாயா. பங்குனி மாசம் கல்யாணம், பல்லாக்கில ஊர்கோலம். பங்குனி மாசம் கல்யாணம், பல்லாக்கில ஊர்கோலம். பொண்டாட்டி இவ பொண்டாட்டி, பொண்டாட்டி இவ பொண்டாட்டி. இவ பேரு கங்கா, என்னுடைய பங்கா ஒட்டிக்கிட்டாமா, கைய கட்டிக்கிட்டாமா. இவ பேரு கங்கா, என்னுடைய பங்கா ஒட்டிக்கிட்டாமா, கைய கட்டிக்கிட்டாமா. பங்குனி மாசம் கல்யாணம், பல்லாக்குல ஊர்கோலம். பங்குனி மாசம் கல்யாணம், பல்லாக்குல ஊர்கோலம். புருஷன் இவ பொண்டாட்டி, பொண்டாட்டி இவ புருஷன். அல்லிப்பூவா பூத்தது கண்ணு, என்ன கொஞ்சம் பார்த்தது பொண்ணு. அல்லிப்பூவா பூத்தது கண்ணு, அடிக்கடி சிரிக்குது, உதட்டையும் கடிக்குது. ஏன் புருஷன்டா புருஷன்டா. இவ பேரு கங்கா, என்னுடைய பங்கா ஒட்டிக்கிட்டாமா, கைய கட்டிக்கிட்டாமா. பங்குனி மாசம் கல்யாணம், பல்லாக்கில ஊர்கோலம். பங்குனி மாசம் கல்யாணம், பல்லாக்கில ஊர்கோலம். பொண்டாட்டி இவ புருஷன்டா.
போனா கட்டிப்பா செல்ல குட்டி, தொட்டு பார்த்தா தித்திப்பா வெள்ள கட்டி, எட்டி போனா கட்டிப்பா செல்ல குட்டி, தொட்டு பார்த்தா தித்திப்பா வெள்ள கட்டி. அடிபோக்கிரி உனை பார்க்கையில் ஒரு லாயிரி, அடிபோக்கிரி உனை பார்க்கையில் ஒரு லாயிரி. பொண்டாட்டி இவ பொண்டாட்டி, பங்குனி மாசம் கல்யாணம் பல்லாக்குல ஊர்கோலம், பங்குனி மாசம் கல்யாணம் பல்லாக்குல ஊர்வலம், புருஷன் இவ பொண்டாட்டி. ரங்கா, உடனடியா உன் உதவி தேவைப்படுது. உதக்க வேண்டியது யாரு, எங்கே, எப்போ, எதுக்கு? அவசரப்படாத, நேர்ல வா, விஷயத்த சொல்றேன். இப்போ நீ எங்க இருக்க? சி வியூ 7th Avenue, அடையார். வெல்கம் மிஸ்டர் ரங்கா, வெல்கம். நீயா? நானே தான். நேர்ல பாக்கும்போது சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் போன்ல நான் யாருன்னு சொல்லல. சரி, விஷயத்த சொல்லு. நீ கேக்குற பணத்தை நான் கொடுக்கறேன், நான் சொல்ற வேலையை நீ முடிக்கணும். யார் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லு. கைய உடைக்கிறதா காலை உடைக்கிறதா நான் சொல்றேன். இது அடிதடி சமாச்சாரம் இல்ல. அடிதடி சமாச்சாரம் இல்லையா? அப்போ இது அவசர அடி தேவையில்லை. அவசரப்படாத அடிதடி. உன்ன மாதிரி பலமும் புத்தியும் உள்ளவன் தான் இந்த காரியத்தை பண்ண முடியும். சரி, விஷயத்த சொல்லு. முடியுமா முடியாத நான் முடிவு பண்றேன். ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன பையனை ஒரு வீட்ல இருந்து கடத்திட்டு வரணும். கடத்தல் எப்படியோ பணம் சம்பாதிக்கணுங்கிறது என் நோக்கம் இல்ல. இப்படிதான் பணம் சம்பாதிக்கணும் சொல்லி நான் சில கொள்கைங்க வச்சிருக்கேன். அடிதடி பத்தி சொல்லு, நான் ரெடி. இந்த குழந்தைய கடத்துறதெல்லாம் வேண்டாம் வேண்டாம், ஆளை விடு. இங்கதான் நீ தப்பு பண்ற. நான் என்ன அந்த குழந்தைய கடத்திட்டு வந்து மர்டரா பண்ண சொல்றேன்? இட்ஸ் only kidnapping man, only kidnapping. அவங்க கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கு. நீ அந்த குழந்தைய கடத்திட்டு வரணும். அந்த குழந்தைய வச்சு நாம அவங்க கிட்ட பணம் கேட்கிறோம். only blackmailing, ஓகே? அவங்க பணம் தராங்க, நாம குழந்தைய அப்படியே அவங்க கிட்ட திருப்பி கொடுக்க போறோம். அந்த பணத்துல 25% உனக்கு. உன்னால முடியாது போல இருக்கு. அப்ப நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். முடியாதுங்கிற வார்த்தை என் அகராதிலேயே கிடையாது. அதுதான் ரங்கா, ஐ லவ் தட் ஸ்பிரிட் மேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி இது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. ஏன்னா அந்த வீட்டுல ஒரு இரும்பு தலையன் இருக்கா. அவன் ராத்திரி பகலா கண்ணுல விளக்கணை விட்டுக்கிட்டு அந்த குழந்தைக்கு பாதுகாப்பா இருக்கா. அவனை மீறி ஒரு ஈ என்ன காத்து கூட உள்ள நுழைய முடியாது. அவனை சமாளிக்கிறதுலதான் உன் திறமையே இருக்கு. இந்த மாதிரி இரும்பு தலைகளை நான் எத்தனை பார்த்திருப்பேன். அந்த விளக்கெண்ணிலேயே திரிய கொளுத்தி அந்த வெளிச்சத்திலேயே அந்த குழந்தைய கொண்டு வர்றேன். அட்ரஸ் என்ன? தட்ஸ் குட். ராஜசேகரன், 7th Cross, திருமூர்த்தி நகர். குழந்தையோட வர பணத்தை ரெடி பண்ணிக்கோ. அட்வான்ஸ் எடு.